கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குருவும் சிஷ்யனும் காட்டு வழியாக நடந்து சென்றனர். மிகவும் சோர்வாக இருந்ததால் ஒரு மரத்தடியில் இருவரும் படுத்து ஓய்வெடுத்தனர். அப்போது சிவன் கனவில் தோன்றி, உன் சிஷ்யனை ஒரு பூதம் சாப்பிடப் போகின்றது, முடிந்தால் காப்பாற்று என்று கூறி மறைந்தார். அவர் சொன்ன மாதிரியே அங்கு வந்த பூதத்தை தடுத்து நிறுத்தினார். இவனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு வான்னு யமன் என்னை அனுப்பினாரு. எல்லாம் தெரிந்த நீங்களே என்னை தடுக்கலாமா என்று பூதம் கேட்டது. கொஞ்சம் யோசித்த குரு தன் சீடனின் கையை ஒரு முள்ளால் கிழித்து ரத்தத்தை எடுத்து பூதத்திற்கு குடிக்க கொடுத்தார். பூதமும் இரத்தத்தை குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போனது. குரு இரத்தம் வந்த இடத்தில் ஒரு கட்டு போட்டுவிட்டாரு. சிஷ்யன் தூங்கி எழும்பின பிறகு எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் பேசவில்லை. குரு